ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். காணாமல் கோணாமல் கண்டு கொடு, ஆடு பார் கிடைக்கும் என்று பாடுகிறார் இடைக்காட்டு சித்தர். இடைக்காடர் சொல்லும் காணாமல் கோணாமல் கண்டு கொடு என்று சொல்லப்படும் சூரிய வழிபாடும் சந்தியாவந்தனமும் ஒன்றுதானா? 2 பொழுதுகள் சந்திக்கும் வேளையில் செய்யப்படும் சூரிய வழிபாடு ஏன் சந்தியாவந்தனம் என்று அழைக்கப்படுகிறது? சந்தின்னா என்ன? தி ஜங்ஷன். அப்போ சூரியன் உதிக்கிற நேரம் இருட்டு போய் வெளிச்சம் வருதுன்னு அர்த்தம். சூரியன் உச்சிப்போதில் இருக்கிற போது எக்ஸாக்ட்லி 12 o'clock இருக்குது. 6 மணிக்கு திரும்பி அஸ்தமனம் ஆகிற போது அது ஒரு சந்தியா காலம்னு சொல்கிறது. அதனால் காணாமல்னா என்ன? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். கோணாமல்னா என்ன? சூரியன் 12 மணிக்கு கரெக்டாக நிற்கிற போதுன்னு அர்த்தம். கண்டு அப்படின்னா சூரிய அஸ்தமன நேரத்தில் பார்த்து. கொடுன்னா என்ன? பூ தண்ணி ரெண்டையும் சாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறது. அதுதான் சந்தியா வந்தனம்ன்றது. ஸோ ஒரு நாளைக்கு 3 வேளையாவது சாமி கும்பிடு. பிஃபோர் சன்ரைஸ், அட் நூன் அண்ட் அட் சன்செட். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேனுங்கிறார். பூவு தண்ணி ரெண்டையும் யார் சாமி கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் போகிற போது கைலாசத்துலேயும் வைகுண்டத்துலேயும் கேட்டு திறக்கும். அவங்களுக்காக கேட்டு திறக்கிற போது நான் கூட சந்தட்டில் சமாராதனைன்னு ஓடி போயிடுவேன் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்கிறார். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அதனால் ஒரு நாளைக்கு 3 வேளை சாமி கும்பிடு. இது யார் சொன்னார்? இடைக்காடு. இடைக்காட்டு சித்தர் எங்கே இருந்தார்? இடையன் காடன் திருவண்ணாமலையில் அவர் தான் இருந்தார். திருவண்ணாமலையில் இந்த வேணுகோபால சுவாமின்னு அண்ணாமலையாருக்கு பேக் சைடில் ஒரு சந்நிதி இருக்கு இல்லையா, வேணுகோபால சுவாமின்னு. இதான் இப்படி சுற்றி வர்ற போது அங்கே பஞ்சலிங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வேணுகோபால சாமி, இந்த பக்கம் மகாலட்சுமி, அது பக்கத்தில் ஆறுமுகசாமி, இந்த பக்கத்தில் பைரவர், லாஸ்ட்டில் நடராஜர். இதுதான் திருவண்ணாமலை அந்த பிரகாரம். ஸோ அந்த இடத்துல இருந்தவர் தான் இடையன் காடன். வேணுகோபால சுவாமிங்கிறது அவர் தான். அவர்கிட்ட சிஷ்யரை வந்து சேர்ந்தார் அருணாச்சலம். வந்தபோது இந்த இடம் எனக்கு கொடுக்குறீங்களா, ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டார். சரி, இதான் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதுன்றது. இவர் கேட்டதுனால சரின்னு அவர் திருக்கோயிலூர் போயிட்டார். அங்கே இருந்த வேணுகோபால சாமி திருக்கோயிலூர் இன்றைக்கி இருக்கு இல்லையா, பெரிய கோயில் இருக்குது, திருக்கோயிலூர் ஞானாந்தகிரி சாமி தபோவனத்தை தாண்டி போகணும். அந்த இடத்துக்கு போயிட்டார். அது ரொம்ப விசேஷமான இடம். ஸோ திருக்கோயிலூருக்கு அவர் போயிட்டார். அந்த இடைக்காட்டு சித்தர் அங்கே போனதுக்கு பின்னாலே இங்கே அருணாச்சல சித்தர் இருக்கார், அருணை சித்தர். ஸோ இடைக்காட்டு சித்தர் என்ன சொன்னார்? பிஃபோர் சன்ரைஸ், நூன் அண்ட் அட் சன்செட் 3 வேளை கடவுளை நினைவு. காணாமல் கோணாமல் கண்டு கொடு. ஆடு அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் புண்ணிய நதிகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணுன்னு அர்த்தம். ஆடு என்றால் நீராட. நீராட போதுவீர் போதுமீனே நேரிழையார். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார். இப்போ அந்த குளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா எல்லா நதிகளுமே ஆர்த்த பிறவி துயர்கட யாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தங்கள். இந்த பிறவியினுடைய கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம சந்தோஷமாக போய் குளிக்கிற தீர்த்தங்கள் அப்படின்னு தேவாரம் சொல்லுது. ஏன்னா ஆர்த்தாடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய். அந்த தீர்த்தமெல்லாம் கூட சாமி தானா. அதனால் சாமி அந்த நதிக்கு என்ன பேர்? தீர்த்த நாராயணன். தீர்த்தமாக இருக்கக்கூடிய நாராயணன் அர்த்தம், தீர்த்த நாராயணன் சொல்லு. இப்போ ஆடு புண்ணிய நதிகள்லாம் சென்று நீராடு. ராமர் கிளம்பி வர்றார் வனவாசத்துக்காக அயோத்தியில். அப்போ என்ன வரும்? கங்கை வரும். அவர் முதல்ல கங்கையில் முழுகிறார் இல்லையா. அப்போ கங்கை தாயே எழுறலாம். கங்கை தாய் எந்திரிச்சிட்டு ராமர் பார்த்து கும்பிடலாம். பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர். பாருளோர்னால் பூமியில் இருக்கிறவங்க. அவங்க செய்த தப்பு தண்டால்லாம் எங்கிட்ட கொண்டாந்து விட்டு போகிறாங்க ராமா. பாருளோர் பாதகம் செய்தது. பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பேன்னா அந்த பாதகம்னாக்கா நமக்கு ஹார்ட் பண்ணுறவங்க. ஸோ யாரெல்லாம் பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவார். கங்கை ஆகிய என்னிடத்தில் வந்து விட்டு போகிறானுங்க, என் பாவத்தால் நீ வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ இப்போ என்கிட்ட வந்து குளிச்சே இல்லையா ராமா, இதில் என்னுடைய பாம்பெல்லாம் போயிடுச்சு. நான்
பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர் யானும் அந்த தெற்றுன்னா என்ன மலையாள வார்த்தை, தமிழ்லையும் அதே தான் இருந்தது. மிஸ்டேக்குன்னு அர்த்தம். ஞான் செய்த தெற்று எந்தா அப்படின்னா வாட் இஸ் மை மிஸ்டேக்னு அர்த்தம். ஸோ யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன். நீ இப்போ குளிச்சு இல்லையா, அதில் எனக்கு அதெல்லாம் போயிடுச்சுப்பா. ஒன்னில் நீக்கினன். அடுத்த வரி என்ன சொல்கிறா, உயிர்ந்தனன் என்றாள். நான் உருப்பட்டுட்டேன்பா, எனக்கு இருந்த கஷ்டம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 3 வேளை சாமி கும்பிடு, காணாமல் கோணாமல் கண்டு கொடு, ஆடு நீராடு, பாருன்னா என்ன, எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ அதெல்லாம் கூட கடவுளுடைய இறைத்தன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய டிவைன் ஸ்டோர்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அங்கே டேம்ஸ், அங்கே போய் கும்பிடு, பார். மகான்கள் இருக்காங்க, நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியாயின் படமாடும் கோயில். மகான்கள்கிட்டையும் அதே தான் இருக்குது. இவங்கெல்லாம் நடமாடும் கோயில்கள், ஆர்கானிக் டெம்பிள்ஸ். அதனால் அவங்களெல்லாம் போய் பாரு, மகான்களை போய் பாரு, ஆடு பார், புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லாம் போய் பாரு, கிடைக்கும்னா நீ தேடுகிற மோட்சம் உனக்கு கிடைக்கணும். அப்போது ஒரு 1.25 வரி இல்லை 1.5 வரியில் நீங்கள்லாம் உருப்படுறதுக்கான ஒரு ஃபார்முலா இது. த தியரி ஆஃப் இடைக்காட்டு சித்தர்னு வச்சுக்கோ, நியூட்டன்ஸ் லா மாதிரி. ஒரு நாளைக்கு 3 வேளை சூரியனை கும்பிடு, அண்டு புண்ணிய நதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் குளி, எங்கெல்லாம் மகான்கள் இருக்காங்களோ எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணு, நீ தேடுகிற மோட்சம் உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அவர் அழகாக சொல்லியிருக்காரு பாரு, 1.5 வரியில் சொல்லிட்டார் அவர். ராமருக்கு இந்த அனுபவம் தான் கிடைச்சி. எல்லாரும் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை தேடுற போது இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். ஸோ நான் கங்கைக்கு 1984 கும்பமேளா டைமில் போனேன், ஃபஸ்ட் டைம். கங்கையில் எங்கிட்ட போன சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஒரு காவி வேஷ்டி, ஒரு ஜுவல்லாம் பையில் இருக்கும், ஒரு கோபால் பொல்படி இருக்கும், நான் கட்டின்னு இருக்கிற காவி வேஷ்டி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த பையை ஹரிக்கி பயிரின்னு ஹரித்வாரில் ஒரு இடத்துல வச்சுட்டு, அந்த படிக்கிட்ட கடிகாரம் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டில் வச்சு, ஹரிக்கி பயிரின்னா என்ன, ஹரியினுடைய பாதங்கள்னு அர்த்தம். ஒய் பாதங்கள், அந்த ஹரித்வார்னா ஹரிக்கிட்ட போகிறதுக்கான துவாரம், ஆனால் தி என்ட்ரி பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அதுதான் ஹரிக்கி பைரி. அதுக்கடுத்து ரிஷிகேஷ், அதுக்கடுத்து நீ போனேனாக்கா ஒரு பக்கம் கேதார்நாத், ஒரு பக்கம் பத்ரிநாத். அதனால் கடவுள்கிட்ட போகிறதுக்கு அதுதான் இடம். அந்த இடத்துல வச்சுட்டு நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறேன். இப்போ பச்சை பாவாடை கட்டின்னு ஒரு சின்ன குழந்தை அங்கே லேடி கேர்ள் இடுப்பில் கை வச்சுன்னு, अंकल इतने साल के बाद अब आए वो नहाने के लिए, மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்கிறதுக்கு வந்தியா நீ அப்படின்னா, என்னடா இந்த மடத்தில் இப்படி திடீர்னு ஒரு குழந்தை வருது, மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எங்கிட்ட குளிக்க வந்திருக்கியான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழறேன்னா அந்த அம்மா காணாமல் போச்சு. இப்போ அந்த இடத்துல கங்கை இருக்கிறது உண்மை, உனக்கு அந்த மாதிரி பிளெஸ்ஸிங் பண்ணோன்னா வருவா. அதனால தான் ராமருக்கு அந்த மாதிரி சொன்னான். எனக்கும் அதே அனுபவம் கிடச்சிருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி எவ்வளோ டைமில் இருந்துருக்கும் அங்கே கங்கை. அந்த மாதிரி என்னை பார்த்து மாமான்னு சொல்கிறான்னா நான் எவ்வளோ கிழவனாக இருப்பேன், அது நீங்கள் யோசனை பண்ணணும். ஒய் ஹவுஸ் கேன் ஷீ கால் மீ மாமா. அதே மாதிரி நான் கைலாசை சுற்றி வரேன். அப்போ முருகர் ஒரு சின்ன குழந்தையாக வந்தார். இவ்வளோ கல் அள்ளி என் கையில் கொடுத்தார். அதில் வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும், பாதம், வில்லம்பு, சக்கரம், அந்த மாதிரி எல்லாம் டிவைன் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கல்லுங்கள் இவ்வளோ அள்ளி என் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை காட்டு அப்படின்னா. அப்பான்னா யார்? சிவபெருமான். அவருக்கு பெரிய கோட்டை காட்டுன்னா ஆன்மீகத்தில் எதையாவது செய் அப்படின்னு அர்த்தம். இப்போ முருகர் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாரு? மாமான்னு கூப்பிட்றாரு. இப்போ தமிழ் இலக்கியங்களில் கடவுளை பற்றி சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க? அன்புடைய மாமனும் மாமியும் நீங்கிறார். அங்கிள் ஆண்டி ரொம்ப பெட்டு இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி. இப்போ என்ன கங்கை தாயும் மாமான்னு கூப்பிட்ருக்கான், முருகரும் மாமான்னு கூப்பிட்ருக்கான். இது நான் அவங்கள விட சீனியரு ஒன்று. அண்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கிட்ட இருக்கிற மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வெங்கடாஜலபதி. அப்போது இவன் யார்? மாமன் தானே, பெருமாள் மாமன் தானே அவன், அதனால் மாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் அனுபவங்கள். நீங்கள் கூட மானம் அவமானம்லாம் பார்க்காம கடவுளை தவிர ஒன்றுமே வேணான்னு சொல்லி என்ன மாதிரி பரதேசியாட்டம் அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கூட இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் உங்களால் முடியாது இல்லையா, கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை விடாது.
என்றைக்கு இந்த உலகத்தை துச்சன்னு வச்சு பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி பற்றிலாம் கவலை இல்லை, கடவுள் தான் வேணுங்கிற ஒரு ஏகாகிர சித்தையில் நீ தேடினியானா எனக்கு கிடைச்ச அத்தனை அனுபவங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும். அதில் இன்னும் சந்தேகமே கிடையாது. மக்களுக்கு அந்த நிலை வரணும் இல்லையா? வெள்ளரி பழம் மோட்சம்னுவாங்க. ஒரு வெள்ளரி பழம் ஒரு டைம் வந்தாக்கா காம்பு கண்டு கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி நமக்கு இந்த நிராகுல அப்படின்னா கவலை இல்லாத ஒரு நிலை வரும். அப்புறம் ஆசானுகளும் துகளாயினபின் பேச அனுபூதி பிறந்ததுவேனுவார். எல்லா ஆசைகளும் போயிட்டு ஒரு சைலன்ஸ் மைண்டுக்குள்ளே வந்துடும், எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆசைக்கூர் பக்தனேங்கிறாரு, எல்லா ஆசையும் வச்சுருக்கிற ஒரு பக்தனாக இருக்கேனேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாம் என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரப்பு புதியன்னு எந்த எண்ணங்களும் இல்லாத, அதுக்கு என்ன பேர்? நிர்வாணம். எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு பேர் நிர்வாணம். வாச்சா மகோச்சரம், சொல்லில் அடங்கா நிர்வாணம். இதெல்லாம் அந்த அனுபவத்தை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தைகள். அதனால் எல்லாராலையும் இந்த நிலைகளை அடைஞ்சிட முடியுமா? அதுக்கு எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து இழைத்தேன், இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன் தான் ஆன்மீகம். எத்தனையோ பிறவியாக தேடுறோம். எப்பயோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு மனோபாவம் கிடைக்கிது, ஒரு ஸ்டடி ஞான வைராக்கியம் கிடைக்கிறது. இது ஒரு பிறவியில் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு பாட்டில் மூடி திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. பாட்டில் மூடியை 10 பேர் திறப்பாங்க, யாரோ ஒருத்தர் கைக்கு போனோடனே டப்புக்குன்னு திறந்துக்கும். அந்த மாதிரி ஒரே ஆத்மா தன்னை அறிந்து கொள்வதற்காக வெவ்வேறு உடல்களில் வந்து பிரயத்தனம் பண்ணுது. இப்போ ஏதோ ஒரு பிறவியில் when they have reached that climax, அந்த ஆத்மா இருக்கு. அது ரமணருக்கு 12 வயசில் கிடச்சது. அவங்க மதுரையில் இருக்கார். அவர் பேர் வெங்கட்ராமன். அவங்க அங்கிள் ஒருத்தர் வர்றார், மாமா எங்கேருந்து வர்றீங்கன்னு. நான் அருணாச்சலேஸ்வரத்துலேருந்து வரேன்றார். அவ்வளோதான், அதுதான் பாஸ்வேர்டு அவருக்கு. அப்படியே போய் படுத்தார். மரணம்னா என்ன, மரணம் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி, நான் யார் நான் யார். அவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நேராக திருவண்ணாமலைக்கு வந்து ரமண மகரிஷி ஆகிட்டார். எப்படி ஆக முடியுது? விட்டக்குறை தொட்டக்குறை. இதுக்கு முன்னால் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய பாதாள லிங்கம் இருக்கு இல்லையா, அந்த பாதாள லிங்கம் கூட ஒரு ஆத்மாவினுடைய சமாதி தானே. அதுக்கும் ரமணருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய திருவண்ணாமலை கோயிலில் மதுரையிலேருந்து வந்த பையன் பாதாள லிங்கத்துக்கு போய் குழவு கட்சது கூட தெரியாமல் எப்படி அப்படியே உட்காந்து இருந்து ஒரு ஞானி ஆக முடியும். அப்போ அந்த இடத்துல அவனுடைய விட்டக்குறை தொட்டக்குறை. ஒரு ராஜ குடும்பத்தில் வந்த சித்தார்த்தன், அழகான பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு எல்லா இடத்துலையும் தேடி கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு புத்தகயாவுக்கு போகிறான். அந்த புத்தகயாவில் அந்த போதி மரம் இருக்கு இல்லையா, அங்கே போய் அவனுக்கு ஞானம் வருது. ஏன் வருது? இந்த ஆளுடைய முற்பிறவியினுடைய சமாதி அந்த இடத்துல இருக்கலாம், அந்த போதி மரத்துக்கு அடியில் இருக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல இவருக்கு ஏன் வரணும்? எந்த இடத்துலையும் அலைஞ்சார் இல்லையா, சாரநாத்தில் அங்கே இங்கெல்லாம், ஏன் அங்கெல்லாம் கிடைக்கல, அந்த இடத்துல ஏன் கிடைக்குது? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். அவங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்கணும், அவங்களுடைய முற்பிறவி அங்கே இருக்கா, இல்லை அவங்களுடைய முற்பிறவியினுடைய குரு அங்கே இருக்காரா, 2 விதமாகவும் கிடைக்கலாம். இப்போது ஷிரடி சாய்பாபாவை நீங்கள் ஏன் ஷிரடிக்கு வந்தீங்கன்றாங்க. அப்புறம் சொல்கிறார், இதுக்கு முன்பிறவியில் எனக்கு குருவாக இருந்த ராமானந்தருடைய சமாதி இங்கே இருக்குது, தோண்டுங்கன்றார். அப்போ நீங்கள் ஷிரடி பாபாவை பார்க்கறதுக்கு இப்படி போகிற இடத்துல ஒரு மரம் இருக்கும் இல்லையா, இப்போ புதுசாக ஏதோ கட்டடம் மாதிரி சின்னதாக கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தோணுனா ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, இதுதான் என் குரு. இதுக்கு முன்பிறவியில் நான் கபீர்தாசராக இருந்தேன், என்னுடைய குருவோட சமாதி இந்த ஊரில் இருக்கிறதுனால நான் இங்கே வந்தேன். இப்போ இந்த குரு அவருக்கு தரிசனம் அந்த ஊருக்கு வந்து தேடுறாரு, குருவை தேடி பிடிச்சிட்டாரு, ஆசீர்வாதம் போன ஜென்மத்துக்கு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துக்கு அவருக்கு ஒரு இனிஷியேஷன் வரணும் இல்லையா. அதாவது கபீர்தாசராக இருந்தவருடைய குரு ராமானந்தர், ஷிரடி பாபா இவருக்கு வரணும் இல்லையா. அதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் தன்னை வெங்கூசான்னு சொல்லிக்கினார். வெங்கூசான்றது நான் சொல்லிட்டேன், வெங்கடேசா. அவர் வந்து ஒரு மலட்டு பசுமாட்டை காட்டி இதுலேருந்து பால் கொண்டு வான்றார். முடியலையேங்கிறார். அவர் தடவிட்டு எடுத்துன்னு வாங்குறார், அதை கொடுத்து குடின்றார். இதுதான் அவருக்கு. அப்போது கபீர்தாசராக இருந்தவருடைய குரு சமாதி ஷிரடியில் இருக்குன்னு அவர் வர்றாரு. அங்கே வந்து பழைய பூர்வ ஜென்மத்து குருவை கபீர்தாசராக இருந்த ஆத்மா பார்த்து இந்த பிரிவில் ஷிரடி சாய்பாபாவாக இருந்து அவருக்கு குருவாக வர வேண்டியவர் வெங்கடேசனுங்கிறதுனால, வெங்கடாஜலபதிங்கிறதுனால அந்த பசுமாட்டினுடைய பாலை அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, ஏசி கரண்ட் டிசி கரண்ட் மாதிரி. அப்போது ஒரு ஷிரடி சாய்பாபா உருவாகிறார். யோகி ராம் சரத்குமார் சாமி இருந்தார். அவர் எங்கேயோ காசியில் அவர் ஒரு குருவியோ காக்கா மேலேயோ துணி காய போகிற போது அதுவும் செத்து போச்சு. அந்த குருவிக்குள்ளே இருந்த ஆத்மா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்.
இல்லைனாக்கா திடீர்னு அவருக்கு ஒரு வாத்தியார் கல்யாணம் ஆகி 3 குழந்தை இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர் பேர் ராம்சுரத் குமார் கன்வர், காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போகிறாரு. ஒரு எண்ணம் மாறி கடைசியில் அரவிந்தர்கிட்ட வராரு, ரமண மகரிஷிக்கிட்ட போகிறாரு. நேராக கஞ்சங்காட்டுக்கு போய் அங்கே இருக்கார் இல்லையா கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி, அவர் தான் இவருக்கு இதுக்கு முன்பிறவியில் குருவாக இருந்திருக்கணும். அதனால் அந்த கஞ்சங்காடு ராமதாஸ் சாமிக்கிட்ட போயிட்டு இவர் செட்டில் ஆகி அவர் போய் நீ எங்கேனா இருன்றாரு, பிச்சை எடுத்து சாப்பிடுன்றாரு. இவர் திருவண்ணாமலைக்கு வந்து 40 வருஷம் அலைஞ்சி தனக்கு கிடைச்ச அந்த ஸ்பார்க் ஞானத்தினுடைய ஒரு சிறு துகளை டெவலப் பண்ணி ஒரு அண்ணாமலையை பிடிக்கிற அளவுக்கு ஒரு தபஸ் பண்ணியிருந்தார். இந்த இடத்துல இது மாதிரி உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அந்த பாஸ்டினுடைய தபஸு எப்போ வெளிப்படணும்னு காலகாரியம் இருக்கோ அப்போ தான் அது வெளியே வரும். அதுக்கு என்ன காரணம்னா விட்டக்குறை தொட்டக்குறை. இதுக்கு முன்பிறவியில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அவ்வளோ இந்த பிறவியில் டைம் பிடிக்கும். ஒரு ஞான சம்பந்தர் சீர்காழி குளத்தில் உட்காந்துட்டு அப்பாவை காணமே குளிக்க போனாலுன்னு பார்க்குறாரு. ஆகாசத்தில் போன சிவனும் பார்வதி இறங்கி ஞானப்பாலை கொடுத்துட்டு அவர் உடனே தோடுடைய செவியன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சார். 3 வயசு குழந்தை எங்கேருந்து பாடும்? விட்டக்குறை தொடுக்குறை 3 வருஷம் தான் இருந்துச்சு, கிடச்சிச்சு. இது அவருக்கு கிடச்சது. ஆதிசங்கர் முதல்ல காலை பிடிக்கிற மாதிரி நாடகம் ஆடி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, எனக்கு சன்னியாசம் ஆசைம்மா, கடைசி ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். சரிப்பான்னு உடனே முதல்ல காலை விட்டுடுது. அப்போ இவர் சொல்கிறார், நான் போய் ஞானத்தில் ஈடுபட போகிறேன், நீங்கள் வந்து எப்போ கூப்பிட்டாலையும் நான் வந்துடுறேன்னாரு. இது ஆதிசங்கர். அவர் ஏன் அந்த முதல்ல காலை பிடிக்கிற மாதிரி ட்ராமா ஆடி கிளம்பி போகிறாருன்னா, அவருடைய குரு இருக்கார் இல்லையா, ஆதிசங்கருடைய குரு கோவிந்த பகவத் பாதர். அவர் இதுக்கு முன்னால் வந்து சிதம்பரத்தில் இருந்தவர். அந்த சிதம்பரத்தில் இருந்த குரு இப்போ நர்மதா நதி கரையில் அங்கே இருக்கிறார். மத்திய அந்த இதெல்லாம் தாண்டி போனால் ஒரு நர்மதா நதி கரை இருக்கும், ஓம்காரேஸ்வர் கோயில் இல்லையா, அங்கே இருக்கார். பெரிய வெள்ளம் வருது. இவர் வந்து தன்னுடைய கமண்டலத்தில் அந்த வெள்ளத்தை அப்படியே பிடிச்சிடுறார், அகசியர் பிடிச்ச மாதிரி. அப்போ குருவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அந்த ஆள் வந்துட்டான். ஏன்னா கமண்டலத்திலேயே அவ்வளோ பெரிய வெள்ளத்தை பிடிக்க முடியுது இல்லையா. அப்போ அங்கே இனிஷியேஷனும் அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வேதவியாசரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவர் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. பிரம்மாவாக இருந்த மண்டன மிஸ்ரரை காசியில் போய் பார்க்குறாரு. முருகனாக இருந்த குமரியில் பட்டரை பார்த்து வாதத்தில் வெல்கிறாரு. அவங்க அம்மா கூப்பிட்டு உடனே இங்கே வராரு. இதெல்லாம் அவருடைய வழிமுறைகள். உலகத்தில் எல்லாமே கண்டினியூஸ் தான். There is neither creation nor destruction. It is only transfer of energy. Energy is always transferred. அது வேறு யார்கிட்ட இருந்தும் வரலாம், இல்லை நாம்ளே நம்முடைய முற்பிறவியினுடைய வாசனைகளை எங்கேயாவது வச்சுட்டு போய் எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் வரும். அது கடவுள் நிர்ணயிப்பார். உனக்கு சரியான ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னு சொன்னால் உன்னுடைய பழைய பிறவியில் உங்கள்கிட்ட இருந்ததே உனக்கு இந்த பிறவியில் கொடுப்பாங்க. உனக்கு ஒரு நல்ல குரு இருக்கார், அவரால் உனக்கு இனிஷியேட் பண்ண முடியும்னாக்கா அங்கே இருந்து உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னேன், எனக்கு குருவே பழனி முருகன் தான் சொன்னேன். அப்போது ரத்னகிரி சாமி ஒரு நாள் சஷ்டி நேரங்களில் மாதிரி பழனி கௌபீனம் அப்படின்னு எது ஒரு சீட்டு எனக்கு கொடுக்குறாரு. அதை எடுத்து நான் பழனி கோயிலுக்கு போகிறேன். அங்கே 6 கால அபிஷேகத்தில் தான் ஒரிஜினல் சிலைக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் அந்த மெட்டலில் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு தான் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு பெரிய தாம்பாளத்தில் ஒரு ரோஜா பூ, சந்தனம், அபிஷேகம் பண்ண விபூதி, பூவு, அதுக்கப்புறம் கோமணம், அபிஷேகம் பண்ண கோமணம் தள்ளுன்னு கட்டியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தட்டில் வச்சு என்கிட்ட கொடுக்குறான். அது 2வது அந்த கோமணம் வந்து ஆஃபீஸில் எங்கேயோ வச்சுருப்பாங்களாம், நமக்கு அவன் கொடுத்தான். நான் அதை எடுத்து நேராக ரத்தனகிரிக்கு வரேன். சாமி வெயிட்டிங்கில் இருக்கார். என்னை கூப்பிட்டுட்டு அவர் பூஜை பண்ணுற ஒரு குகை இருக்குது. அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கும், ஒரு வேல் இருக்கும். அங்கே கொண்டு போய் வச்சுட்டார். வச்சுட்டு இந்த மாதிரி குருன்ற முறையில் பழனி ஆண்டவன் கோமணம் இல்லையா, நாங்களும் அந்த பண்டாரம் தான், அதனால் நீ தீட்சை கொடுக்க வேண்டியிருந்தது, அதை வாங்கி கொடுத்துட்டேன். நீ உலகம் பூரா போகணும், ஜனங்க நடுவில் இருக்கணும், இந்த கோமத்தை கட்டின்னு சுற்ற முடியாது, அதனால் நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, தீட்சை கொடுக்க வேண்டிய நேரம் வந்ததுனால நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. இது எனக்கு கிடைச்ச அனுபவம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ரீவைண்டிங்கு, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே திருப்பியும் வரும், ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, இப்படி எல்லாருக்கும் வரும். ஆனால் தேடணும். தேடுவது உண்மை எனில் உண்மையுள்ளது கிடைக்கும். நீ உண்மையாகவே கடவுளை தேடுறன்னா, கடவுளுக்காக இந்த உலகத்தை துச்சமாக மதிப்பேன்னு சொன்னான். விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலன்னு
இந்த உலகத்தில் சுகமாக இருக்கிறதுக்கு பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை வச்சுன்னு குடும்பம் நடத்துறதுக்காக கடவுளை தேடியானா இதெல்லாம் கிடைக்காது. கடவுளை தவிர ஒன்றுமே வேணான்னு சொல்லி நீ தேடினியானா கொடுப்பார் கடவுள். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன ஒருத்தன் சீரியஸாக தேடினான்னா அவங்ககிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவனை நடு ரோட்டில் விட்டுருவேன். அப்பயும் அவன் என்னை விடாமல் இருந்தான்னா அவங்ககிட்ட என்ன எடுத்தனோ அதுக்கு 1க்கு 1000 மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்றார். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் ஞானம் என்பது கஷ்டப்படாத வராது. பிரகலாதன் படாத கஷ்டமா, அப்பர் சுவாமிகள் படாத கஷ்டமா இல்லையா? எவ்வளோ சுண்ணாம்பு கலவையில் வைக்கிறாங்க, யானை காலில் மேடுறாங்க, கல்லை கட்டி கடலில் போடுறாங்க, அப்பயும் நற்றுணியாவது நமச்சிவாயமே தான். பிரகலாதனுக்கு அவங்க அப்பங்காரனே அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான். ஸோ உலக வரலாற்றில் யாராக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பெரிய நிலையை அடைஞ்சாங்க. ராமர் படாத கஷ்டமா? அவர் புல் மேலே தலை வச்சு படுத்தார், அதுதான் திருப்புல்லானி. தர்பசாயனம்ன்றாங்க வேதாரணத்துக்கிட்ட. கல்லில் தலை வச்சு படுத்திருக்கார். அதனால் கம்பர் சொல்கிறார், கல்லணையில் துயின்றனையோ காகுத்தா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ 14 வருஷ காலம் ஒரு பஞ்ச பராரியை போல் இருந்த செருப்பு கூட பரதம் பிடிக்குன்னு போட்டான். வெத்துக்காலில் அவர் பொண்டாட்டி இழந்து பரிதாபமாக அலைஞ்சார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் அலைஞ்சிருந்த காலத்தில் யாருக்கிட்டையாவது நீ போய் ராமர் வந்து அவதார புருஷன்னாக்கா போயா அந்த ஆளையே ஒன்றும் இல்லாத சொல்லுவானா இல்லையா? யூ ஹவ் டு அண்டர்கோ தி டெஸ்ட் அண்ட் தென் யூ வில் கெட் க்ளோரிஃபைட். யாராக இருந்தாலும் எல்லா நேரத்திலும் அந்த கஷ்டம் வராது. நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிளானட்ஸ் உங்களை ரூல் பண்ணுது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிளானட்ஸ் இருக்குது, எல்லாரையும் ரூல் பண்ணும். அதில் சில குறிப்பிட்ட நேரங்களில் சில குறிப்பிட்ட கிரகங்கள் வர்றபோது உங்களை இந்த ஞான மார்க்கத்தில் இந்த கர்மாவை வந்து கழிக்க வச்சு இல்லை நீங்கள் ப்ரிப்பேர்டான்னு பார்க்கறதுக்காக உங்களுக்கு இந்த பரீட்சைகள்லாம் நடக்கும். இப்போ நான் பிறந்த போதே வந்து கடவுளாக தான் பிறந்தேன். சகாதேவ நாடியில் என்னை பற்றி வரும். ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனி தண்ணில் அவதரித்தாய்ன்னு வரும். சிவன் சக்தி பெருமாள் 3 சேர்ந்த முதன்மை அப்படின்னா பிள்ளையார். நாயகன், நாயகன், தனக்கு மேலே தலைவனே இல்லாத ஒரு அவதாரம் தான் விநாயகர். அப்படி தான் நீ உலகத்தில் பிறந்த. அப்புறம் 1949 பிறந்த போதே பிள்ளையாராக தான் பிறந்தேன் அம்மாவுடைய கர்ப்பத்தில்னு சொன்னான். எனக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு 26 ஜனவரி 1984 வரைக்கும் நான் ஏன் காத்துன்னு இருக்கணும்? 1949 கிடச்சிருச்சுன்னா அந்த அவதார நோக்கம். அதுக்கப்புறம் 1984 வரைக்கும் நம்ம ஏன் காத்துன்னு இருக்க வேண்டியிருக்கு? அதுதான் ஜாதகன்றது. முதல்ல சூரிய தசையில் பிறக்கிறோம், அதுக்கப்புறம் சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் 7, ராகு 18, இந்த தசைகள்லாம் முடிஞ்சு குரு தசை வருது. அப்போ தான் நமக்கு ஞானி ஆகிறதுக்குள்ள அந்த குவாலிஃபிகேஷன் கிடைக்குது. அந்த குரு தசை வந்த உடனே தான் இந்த பவர் டிரான்ஸ்ஃபரெல்லாம் ஆகும். என்னை பற்றி வரும். வருகையூரும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனின் சேர்க்கை தன்னால் பல்நிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவான்னு வரும். பார்ப்பனன்னா என்ன? குரு பகவான். 9 கிரகங்களில் குரு இருக்கான் இல்லையா? அவன் தான் யாகம் ஹோமம் எல்லாத்துக்கும் அதிபதி. அதனால் அவனுக்கு பேரே வந்து பார்ப்பனன். பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் அப்படின்னா என்ன? குரு பகவானையும் உடம்புக்குள்ளே வந்துடுவாருன்னு அர்த்தம். அந்த டைம் வர்றபோது குரு தசையில் குரு பகவான் மகாகுரு தட்சிணாமூர்த்தி உன் உடம்புக்குள்ளே வருவார். பார்ப்பனன் நடையொட்டி நான் குருதசை வரணும். பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் அவர் உள்ளே வந்து உட்காரணும். பல்நிலை சேத்திராடனம் செல்வான், எல்லா இடங்களுக்கும் போவார். பல்நிலை சேத்திராடனம் செல்வான், புண்ணிய லீலைகளில் நிகழ்த்திடுவான். கடவுளுடைய பேரால் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கோயிலெல்லாம் சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி பல தெய்வீக விஷயங்கள் நம்மளை ஒரு டூலை வச்சுக்கிட்டு கடவுள் பண்ணினே போவார். ஏன்னா அந்த குரு நமக்குள்ளே உட்காந்துருக்கிறதுனால தானாகவே நடக்கும் அதெல்லாம். இப்போ இவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்ரீலங்கா ப்ரீஸ்டாக இருந்தார். அங்கெல்லாம் 2 இயர்ஸ்க்கு தான் ப்ரீஸ்ட் கொடுப்பாங்க. சோமாஸ்கந்தரா அவர் பேர்னா. அண்டு அப்போ இவங்கெல்லாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க, அவர் ரொம்ப நல்லா பூஜைலாம் பண்ணுறாரு, ஆனால் அவருடைய டேம் முடிஞ்சு போச்சு, அவர் திருப்பியும் அவங்க போயிடணும் அவங்க ஊருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் முதல்ல கும்பிட்டுட்டு இருந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயில். அது அங்கே இருக்கிற எல்லாரும் நார்த் இந்தியன்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து கட்டின ஒரு கோயில். நான் சொன்னேன், அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி அங்கே மலை மேலே முருகன் கோயில் கட்டுங்க,
இந்த ஆள் அங்கே ப்ரீஸ்டாக போட்டிருங்கன்னு. அது நான் தான் அதை மூட் பண்ணேன், அந்த ஐடியாவே நான் தான் இவங்களுக்கு கொடுத்தேன். அப்போ இவங்க தேடி பிடிச்சாங்க, அங்கே ஒரு இடம் கிடச்சிது. இவங்க அதுக்கு சரவணமலைன்னு பேர் வச்சாங்க. ஆஸ்திரேலியாவில் எங்கே இருக்குது சரவணமலை, இவங்க தான் வச்சாங்க அந்த பேரை. ஆனால் மலை மேலே ஒரு சூப்பர் இடம் கிடச்சிது. ஸோ அந்த கோயிலை கட்டி அங்கே முருகனை பிரதிஷ்டை பண்ணி இவரை கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை போட்டாங்க. அவர் கொஞ்ச நாள் அங்கே பிரதிஷ்டை இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக பூஜைங்க போகிறது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தத்துவத்துக்கு போயிட்டார். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். நான் எங்கே போனால் அங்கே ஏதாவது ஒரு கோயில் இல்லை ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கும். அதனால தான் பல்லிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளில் நிகழ்த்திடுவான். நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், உலகம் பூரா சுற்றிட்டேன்ட்டேன், ஆர்டிக் அண்டார்டிக் கூட போயிட்டேன். இன்னும் புதுசாக வெளிநாட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா நான் என் செலவில் போகிற ஆள். என்னை யார் பார்க்கணுன்னா ஹோட்டலில் வந்து ஒரு 100 ரூம் போட்டுக்கோங்க, எனக்கு ஹோட்டலில் ஒரு இது ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஒரு ரூமும் ஒரு ஹால் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அங்கே மீட் பண்ணுறது, மீதி நேரம் ஊரெலாம் சுற்றுங்க, காரெல்லாம் வந்து ஹோட்டல் பார்க்கிங்கில் விட்டுன்னு எனக்குன்னு புது புது பாலிசியெல்லாம் கொண்டுட்டேன். ஸோ ஐ ஆம் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங் அப்ராட். நான் போகாத இதில் சத்சங்கம் பண்ணியிருக்கேன் நிறைய ஊரில். பாஸ்டனில் நான் பேசி முடிச்ச உடனே அவங்க வந்து ஒரு $500 ஒரு செக் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் பணம்லாம் வாங்குறதில்ல, என் டொனேஷனாக உங்கள் கோயிலுக்கு நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு. இதே நான் மெல்போர்ன் போனேன்னு வை, அங்கே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் முருகன் கோயில் இருக்குது, அவங்களும் நல்லா மரியாதைலாம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு இது ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் ஒரு கன்னடாலேருந்து போன ஒரு ப்ரீஸ்ட்டு, இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிங்கெல்லாம் புதுசாக திறந்த போது அவரை கூப்பிட்டு பூஜை போடுவாங்களாம். அது ஒரு டைம் அது, அதனால் அந்த கம்பெனியெல்லாம் ஃப்ளரிஷ் ஆகிடுச்சு. அப்போ அவங்க கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன், நீங்கள் வாங்கன்னு. நான் போனேன். அப்போ என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அவர் துர்கையை உபாசனை பண்ணுறாரு. அவர் எடுத்த ஃபோட்டோவில் பச்சை மூக்குத்தியோட நான் தான் சேரில் உட்காந்துருக்கேன், பேட் பண்ணேன். புக்கில் தான் இருக்கும். பாருங்க, பச்சை மூக்குத்தி இருக்கா? இது கிருஷ்ணர் தவழ்ந்துக்கின்னு இருக்கார் பாரு, ஒரு குழந்தை மாதிரி தவழ்ந்துன்னு இருக்காரா? இது குழந்தை கிருஷ்ணன், இது குழந்தை மாதிரி தவழ்ந்துன்னு இருக்காரா கிருஷ்ணர்? நீ என் வயசு உனக்கு தெரியாது, கிருஷ்ணர் எங்கள் மடியில் தவழ்கிறாருன்னா நான் எவ்வளோ கிளம்பா இருப்பேன் இல்லையா? மக்களுக்கு தெரியாது, நம்முடைய நிலையெல்லாம் தெரியாது. இதோ நான் அங்கே நிற்கிறேன், மயிலாப்பூர்லேயே எங்கேயோ மீட்டிங்கு, என் கால்கிட்ட நரசிம்மர் இருக்கார் பாரு. இதோ கையில் கிளியோட மீனாட்சி அம்மா நிற்கிறாளா இல்லையா? 18 கையோட துர்கை நிற்கிறாளா இல்லையாங்க? சிவன் கையில் உடுக்க வச்சுன்னுட்டு ஒரு காலை மேலே தூக்கி ஊர்துவ தாண்டவம் ஆடின்னு இருக்கிறாரா இல்லையா? இது வள்ளிமலையில் எடுத்தது. ஃபேஸு, மூக்கு, தலையில் ஜடை, மின்னல் அடிக்கும் ரின், பாதி ஃபேஸ் சிவந்து இருக்கும், மீதி பாதி வராது. ஆனால் வள்ளிமலையில் சிவன் தான் இருக்கார், அம்பாள் இல்லை. திருவக்கரை கோயிலில் குண்டலினி முனிவர் கோயில் இருக்குது. அங்கே அந்த லிங்கத்தை நான் தொட்ட உடனே அங்கே வந்து காக்கா வந்து உக்காந்துச்சு பாரு, வெள்ளை காக்கா. அந்த லிங்கத்துக்குள்ளே இருக்கிற பவர் அது. தானுமாலவன் கோயில் நாகர்கோயில்கிட்ட இருக்கு இல்லையா, இதுதான் அந்த கோயில். இது பாரு, அதே சாமியை நான் எங்கே காட்டியிருக்கேன். ரத்தனகிரி கோயிலில் நம்ம ஆளுங்கள்லாம், நான் நீலாங்கரையில் இருக்கிற போது வேலூரில் ஏதோ ப்ரோக்ராம் இருந்தது, அதுக்காக முதல்ல பஸ்ஸில் போனாங்க. நான் இங்கே ஜனங்களை பார்த்துட்டு லேட்டாக போனேன். இப்போது சாமி வந்து முருகர், சாமி நிற்கிறாரு, ஓகேவா? அது பாரு, இதுதான் வந்து முருகர் ரத்தனகிரி கோயிலில், இங்கே சாமி நிற்கிறார். நான் மெட்ராஸில் இருக்கேன். ஆனால் நம்ம ஆளுங்க நிற்கிற போது அங்கே 2 படம் எடுக்கிறாங்க, ஒன்று வெர்டிக்கல், ஒன்று லேட்ரல். அதில் அந்த ரெண்டையும் ஒன்றா இணைச்சானா, வெர்டிக்கல் லேட்ரல் ரெண்டையும் ஒன்றா இணைச்சானா சிவசங்கர் பாபா அங்கே இருப்பார். இதில் இருக்கும் பாரு, இந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரி கைலாசத்தில் நான் இருக்கேன். அப்போ டி நகரில் ஒருத்தன் என்னை கூப்பிட்டுருந்தான், ஏதோ பூஜை பண்ணுறேன், நீங்கள் வரணுன்ட்டு. நான் கைலாசத்தில் இருக்கேன், நான் வருவேன்னு. அவங்க யாகத்தை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த யாகத்திலேயே நான் தலைப்பா கட்டின்னு வந்திருக்கேன் பாரு. நான் இருந்தது ஃபிசிக்கலாக கைலாசத்தில், ஆனால் அவங்க வீட்டு யாகத்தில் பாரு, கண், மூக்கு, வாயோடு வந்திருப்பேன் நான்.
நம்ம நாராயணசாமி இருந்தார் இல்லையா, அவர் என்கிட்ட பேசுகிறாரு. அப்போ என் கை இப்படின்ற பார்த்தியா, அங்கேருந்து ஒரு வெளிச்சம் அவர்கிட்ட போகுது பாரு. இந்த இடத்துல தான் கேது பகவான். இது என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என் முகத்தில் பச்சை, இதுதான் புதன்னு சொல்லக்கூடியது. ஸோ 9 பிளானட்டையும் உடம்புலேருந்து நான் காட்டியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய உடம்பு ஆத்மா தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன். இது என் உடம்பு, இது என் ஆத்மா. என்னுடைய ஆத்மா 8ஆம் நம்பர் அஷ்டாட்சரம். இப்படி கையை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். என் உடம்பு என்னுடைய ஆத்மாவை வேடிக்கை பார்க்குது. எல்லாம் போட்டு 5 வருஷம் ஆகுது. இதில் விசிறி சாமியார் வந்திருப்பார், கோடி சாமியார் வந்திருப்பாங்க, அகஸ்தியர் வந்திருப்பார். இதுதான் அகஸ்தியர். பஞ்சகச்சம் இடது கையில் அனந்த பத்மநாப சுவாமின்றதுனால பாம்பு நான் ஆசீர்வாதம் பண்ணி நிற்கிறார் பஞ்சகச்சத்தோடு. இதுதான் அகஸ்தியர். இதுதான் சேஷாதிரி சாமி. இப்படி கையை வச்சுன்னு இருக்கார். அவருடைய குண்டலினி எனர்ஜி இந்த இடத்துல பாம்பு. இதுதான் சேஷாதிரி சாமி. ஸோ எல்லாம் காட்டணும். சாதாரணமாக கற்பூரத்திலேயே அம்பாள் வருவா, என்னை பிளெஸிங் பண்ணிகிட்ருப்பான். ஸோ உலகத்தில் இது வரைக்கும் நான் காட்டின அதிசயங்களெல்லாம் யாரும் காட்டினதே கிடையாது. மண்ணடியில் விளங்குதொரு அருட்பதி, அதில் மலையப்பன் திருதானே திருப்பதி. சாநித்தியம் கொண்டதிந்த சந்நிதி, சாநித்தியம் கொண்டதிந்த சந்நிதி. சிவ சங்கரனி வெங்கடாச்சலபதி, சிவ சங்கரனி வெங்கடாச்சலபதி சலபதி. மண்ணடியில் விளங்குதொரு அருட்பதி, அதில் மலையப்பன் திருதானே திருப்பதி. அண்டி வந்த பேர்களுக்கு அவன் கதி, அவன் ஆசி பெற ஓடிடுமே கொடும்பிதி. கண்ணனிவன் பின்னடக்க சம்மதி, நீ கண்டிடுவாய் வாழ்வில் பெரும் நிம்மதி நிம்மதி. மண்ணடியில் விளங்குதொரு அருட்பதி, அதில் மலையப்பன் திருதானே திருப்பதி. வானில் என்று முளைத்தெழுந்த முழுமதி, இவன் ஞானியர்கள் தேடி கண்ட நவநிதி. தேனின் சுவை பேச்சுடைய அருள்நிதி, இவன் தேசமெல்லாம் ஆழ வந்த பூபதி பூபதி. மண்ணடியில் விளங்குதொரு அருட்பதி, அதில் மலையப்பன் திருதானே திருப்பதி. சாநித்தியம் கண்டதிந்த சந்நிதி, சிவ சங்கரனி வெங்கடாச்சலபதி சலபதி. மண்ணடியில் விளங்குதொரு அருட்பதி, அதில் மலையப்பன் திருதானே திருப்பதி. என்ன மாயம் செய்தீர் சுவாமி, என்ன மாயம் செய்தீர். ஏழை மனமுமை எண்ணி உருகிட என்ன மாயம் செய்தீர். மின்னும் விழியருளோ என்னுள் மீட்டும் இசையொலியோ, கண்ணல் தீந்தமிழில் உதிர்க்கும் கருணை பூம்புனலோ. சுவாமி என்ன மாயம் செய்தீர். வண்ண பூங்குயிலே உந்தன் வார்த்தை ஜாலங்களோ, என் பண்ணில் மனம் நெகிழ்ந்து நீ காட்டும் கோலங்களோ. சின்ன பதங்களிலே ஏமை சேர்க்கும் நாடகமோ, சின்ன பதங்களிலே எம்மை சேர்க்கும் நாடகமோ. என் சிந்தை தவிக்குதையா, இன்னும் என்ன பூடகமோ.
என் சிந்தை தவிக்குதையா இன்னும் என்ன பூடகமோ சுவாமி என்ன மாயம் செய்தீர் சுவாமி என்ன மாயம் செய்தீர் ஏழை மனமுமை எண்ணி உருகிட என்ன மாயம் செய்தீர் ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை